என்னடா எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சிட்டியா? வச்சுட்டே இருக்கேன்டா. எங்க கல்யாணம்? ஊட்டில தான். எப்போ ரிட்டர்ன் வர்ற? அங்கேயே செட்டில்டா. ஆமா, ஆளுக்கு பத்திரிக்கை வச்சிட்டியா? யாரா ஆளு? அதான்டா சித்ராக்கு. அரவிந்த் அண்ணா கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரா. ஆமா, அரவிந்துக்கும் சித்ராக்கும் எப்போ மச்சி கல்யாணம்? டேய், அவரை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? சரி விடுறா மச்சி. நாளைக்கு உன் ஆளு உன் காலில் விழுந்து என்னை மன்னிச்சுக்கங்க, என்னை ஏத்துக்குங்க அப்படின்னு சொன்னா என்னடா சொல்லுவ? தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசாதடா. டைம் ஆயிடுச்சு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டேய், அவளை கொலை பண்ண போறப்ப அவ காலில் கல் இடன்னு பதறிட்டேல, இப்ப அவ நேர்ல வந்தா ஏத்துக்கவே மாட்டியா? ஏய், தேவையில்லாம நீ என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகேவா? பாய். எல்லாரும் வந்துருங்க. ஓகேடா? Wow, what a beautiful. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்கேயே சொல்லு. ஆக்சுவலி ஒரு படத்துல ஹீரோயினா பண்றதுக்கு எனக்கு சான்ஸ் வந்திருக்கா. 2 years அக்ரிமெண்ட். அதான் உங்ககிட்ட ஐடியா கேட்கலான்னு வந்தேன். என்னால தனியா டிசிஷன் எடுக்க முடியல. பரவாயில்லையே, மேக்கப் போடாம கேமரா இல்லாம பிரமாதமா நடிக்கிற. நானே ஒரு தியேட்டர் ஓனரு, 15 வருஷமா பிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூர்யா ப்ரொடக்ஷன்ல 1 லட்சம் ரூபா அட்வான்ஸா செக் வாங்கியிருக்கிற. அடுத்த மாசம் ஷூட்டிங் போற. அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து நடிச்சிட்டு இருக்கிற? கிளம்பு. போன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. போ. ஒரு நிமிஷம். அந்த நகையை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா 3 நைட்டுக்கு யூஸ் ஆகும்.